இந்தியாவுக்கு எங்கேருந்துலாம் க்ரூட் ஆயில் வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா? அது இல்லாமல் அந்த க்ரூட் ஆயிலை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி அது எப்படி பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி கேஸஸாக மாற்றுறோன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு இந்த டாப் 3 கண்ட்ரிஸ் தான் க்ரூட் ஆயிலை சப்ளை பண்ணுறாங்க. இந்த டாப் 1ல இருக்கிறது ஈராக். ஈராக் கிட்ட நம்ம கிட்டத்தட்ட 20லேருந்து 25% ஆஃப் க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரோம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ரஷ்யா. ரஷ்யா கிட்ட நம்ம கிட்டத்தட்ட 18லேருந்து 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரோம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது தான் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா கிட்ட நம்ம கிட்டத்தட்ட 16லேருந்து 18% ஆஃப் க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். எக்ஸ்போர்ட் பண்ண க்ரூட் ஆயிலை நம்ம இந்தியாவில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம்ன்ற அந்த டவருக்குள்ளே அனுப்பி 350லேருந்து 400 செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஹீட் பண்ணுறதுனால மாலிகுலர்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால் லைட் ஃபியூல்ஸ் எல்லாம் மேலே போகும், ஹெவி ஃபியூல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ டாப்பில் வந்து எல்பிஜி கேஸ் மாதிரி இருக்கும், மிடில் பெட்ரோல் டீசல், பாட்டம்ல ஹெவி ஆயில்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து கிராக்கிங் பண்ணுவாங்க. ஹெவி ஆயில் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் ஹீட் அண்ட் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஸ்மாலர் மாலிகுலர்ஸை பிரேக் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னன்னா இதனால வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது கிளீனிங் அண்ட் பிளெண்டிங். ஃபியூலில் இருக்க பேட் கெமிக்கல்ஸை ரிமூவ் பண்ணி பியூரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை பிளெண்ட் பண்ணி டேங்கரில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வீட்டுக்கு பெட்ரோல், டீசல், அப்புறம் ஏன் எல்பிஜி கேஸஸ்லாம் கிடைக்கிது.